தியா அம்மா வந்து அவளை கூட்டிட்டு போயிட்டாங்கடா. உங்களுக்காண்டி நான் அடி வாங்கினேன்டா. நானும் கிஷோரும் அவ்வளோ லவ் பண்றோமா? லவ் பண்ணும்போது எல்லாம் நல்லபடியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் தான் லைஃபே புரியுமா. அவ யார் என்ன சொன்னாலும் மாற மாட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு நான் லவ் பண்றான். என் ஃப்ரெண்டோட பையன் ஆகாஷ், அவனை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். நீ யாரை வேணாலும் லவ் பண்ணி எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணி. ஒழுங்கா போயிடு. மாப்பிள்ள பேசிட்டீங்களா? தியா ஓகே தான். இனிமேல்ட்டும் நீ சென்னைக்கெல்லாம் போவ, லவ் எல்லாம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. தியா மச்சான் நான் தான் ஹாரிஸ். இந்த நம்பருக்கு 100 ரூபாய் ஜிபே பண்றா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. சரி ஓகே, நான் அனுப்புறேன். அவர்கிட்ட வரோம்னு சொல்லிட்டீங்களா? டைம் ஆச்சு, சீக்கிரம் போலாவா? இருங்க, தியாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரி கூப்பிடு. தியா, சொல்லுமா. நாங்க 2 பேரும் போய் ஜோசியரை பார்த்துட்டு வரோம். டேபிள்ல சாப்பாடு வச்சிருக்கேன், பசிச்சா போட்டு சாப்பிடு. அம்மா, வெளியில எங்கேயாவது போகணும்னு யோசிச்ச பாத்துக்கோ. அப்பா என்னம்மா? அட்லீஸ்ட் வேலையாச்சும் ரிசைன் பண்ணி ஒரு 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன்ப்பா. இல்லைன்னா நெக்ஸ்ட் ஒர்க் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ப்ளீஸ்ப்பா அலோ பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வீட்லயே இரு, எங்கேயும் போக வேண்டாம். டைம் ஆச்சு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். டேய், தியா அந்த கால் எடுத்தாளா? இல்லடா. சரிவா, ஒரு கட்டிங் போட்டு வருவோமா? சரிடா, வெளியவாது போலாம் வாடா. வீட்லயே இருக்காதடா. டேய் ஒர்க் இருக்குடா. டேய் வாடா மூடி வச்சுட்டு. டேய் வாடா. தியா, தியா, தியா. சித்தி எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். அம்மா வெளியே போயிருக்காங்கல்ல, உன்னை பாத்துக்க சொல்லி என்ன அனுப்பி வச்சாங்க. ஓ சரி சரி. சித்தி என்னம்மா, ஏதா சாப்பிட வேணுமா? செஞ்சு தட்டா? இல்ல 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 இல்ல, இருங்க வரேன். சித்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? உங்க போன் மட்டும் கொடுக்குறீங்களா? அம்மா என் போன் எடுத்துட்டு போயிட்டாங்க சித்தி. ஆபீஸ்க்கு ஒரே ஒரு கால் மட்டும் பேசிட்டு கொடுத்துறேன். தியா, அம்மா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாங்க. போன் மட்டும் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சித்தி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கிஷோர்ட்ட பேசிட்டு கொடுத்துறேன் சித்தி ப்ளீஸ். இல்ல வேண்டாம். சித்தி ப்ளீஸ் சித்தி, ஒரு 2 மினிட்ஸ் நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு கொடுத்துறேன். கொடுங்க. வேண்டான்னு சொல்றல, போடி. டேய் அதான் சொல்றேன்லடா, வெளியே வந்துமாடா அதே நினைச்சிட்டு இருப்ப. இல்லடா. தியா என்ன பண்றாளோ, ஒழுங்கா சாப்பிட்டாளா, என்னாச்சு, என்ன பிரச்சனை, இப்படி எதுவுமே தெரியாம பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குடா. இருக்குண்டா இருக்கும். இன்னொரு தடவை என் வண்டியை பத்தி ஏதாவது பேசுன கொய்யால. மீ மீ சொல்லுடா. சித்தி, என்ன நீங்க வெளியில போறேன்ட்டு இங்க வந்திருக்கீங்க? சொல்லியிருந்தா நான் பைக்ல கூட்டு வந்திருப்பேன்ல. சரி ஓகே, லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு, ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வாங்களேன். போங்களேன் போங்களேன் போங்களேன், ப்ளீஸ் 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 போங்க சித்தி, ப்ளீஸ் சித்தி. எங்க இவளை எங்க காணோம்? அக்கா அக்கா. அக்கா. ஏய் என்னடா இது கோலம்? ஏன் இப்படி ஆயிட்ட? அக்கா நான் டிப்ரெஷன்ல இருக்கேன்க்கா. டிப்ரெஷனா? உனக்கு என்ன டிப்ரெஷன்? இருந்தது ஒரே ஒரு லவ், அவளும் என்னை விட்டு போயிட்டாக்கா. உனக்கு வேணும்டி. சரி ஒன்னு இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்கல்ல, அதான் நான் கேர்ஃபுல்லா நான் அப்பயே சொன்னேன்ல. ஆமாண்டா. சரி விடு, இந்த தடவை சென்னையில இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த?
இப்ப அது ரொம்ப முக்கியம். சரி கோவப்படாத. அடிச்சாங்களா என்ன? அதெல்லாம் இல்லடா. அதானே, உன்னை எங்க அடிக்க போறாங்க? நீ போன பிறகு என்னையெல்லாம் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஏய், உன் போனை கொடு. ஃபோனா? என் ஃபோன் தான் எனக்கு ஏதோ எக்ஸாம் வருதுன்னு அப்பயே பிடிங்கி வச்சுக்கிட்டாங்களே. ஏதோ நான் ஃபர்ஸ்ட் கிரேட் வாங்க போற மாதிரி. அக்கா, உனக்கு என்ன இப்போ ஃபோன் தானே வேணும்? இரு, நான் உனக்கு வாங்கி தரேன். சித்தி, சித்தி எங்க இருக்கீங்க? சித்தி அதை கூப்பிடுற இப்போ. அட இருக்கா, உன் ஃபோன் நான் உனக்கு வாங்கி தரேன். சொல்லுடா. சித்தி உங்க ஃபோன் கொடுங்க சித்தி. ஃபோன்லாம் தர முடியாதா? சித்தி ஃபோன் கொடுங்க சித்தி. தர முடியாதா? சித்தி இப்போ ஃபோன் கொடுக்க போறீங்களா இல்லையா? முடியாதுன்னு சொல்றேன்லடா. சித்தி, ஐயோ இப்போ வேற நம்மள. அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் ஃபோனை நான் எப்படியாவது வாங்கிட்டு வரேன். ஃபோன்லாம் சத்தியமா வாங்கியிருக்க மாட்டான் மச்சான். மச்சான் அன்னைக்கு ஹெல்ப் பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்தா சொல்றா. என்னால பேசாம இருக்க முடியலடா. டேய் அதெல்லாம் செட் ஆகாதுடா. ஒன்று நம்ம அங்கே போகணும், இல்லைன்னா அவன் கால் பண்ணணும். என்ன சித்தி நீங்க ஒரு 2 நிமிஷம் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு கொடுத்துறேன் சித்தி. ப்ளீஸ் சித்தி. முடியாதுன்னு சொல்றல. சித்தி என்ன சித்தி நீங்க இப்படி சித்தி உங்க ஃபோன் கொடுங்க. டேய் ஃபோன்லாம் தர முடியாதா? சித்தி ஒரு 5 நிமிஷம் சித்தி, அவ உங்க முன்னாடி பேசி கொடுத்துருவா சித்தி. தர சொல்லிருக்காங்கடா. சித்தி அதுக்குள்ள கொடுத்துடலாம் சித்தி, ப்ளீஸ் சித்தி கொடுங்க சித்தி. சித்தி நிஜமா சித்தி, அம்மா வரதுக்கு முன்னாடி உங்க கிட்ட கொடுத்துறேன். கொடுங்க தர சித்தி. முடியாது. சித்தி கரெக்டா 5 மினிட்ஸ் நீங்க கவுண்ட் பண்றதுக்குள்ள அவ கொடுத்துருவா. என்ன நினைச்சிட்டு இருக்க? தர சித்தி முடியாது. ஐயோ அக்கா, இப்போ தப்பான மட்டும் நீங்க முடிவு போன் எடுத்துறாத கொடுக்கல, அக்கா. நான் கை எடுத்துப்பேன். ஏய் என்னடி சித்தி நீங்க பண்ற? போன் கொடுக்கல, நிஜமா கை எடுத்துப்ப சித்தி. சித்தி அவ அறுத்து பா சித்தி, என்ன, போனை கொடுத்துரு மிரட்டுறியா? சித்தி. ஆமா சித்தி நான் கை எடுத்துப்ப சித்தி. இப்போ கொடுக்க போறியா இல்லையா? இல்லனா ஆத்துப்பேன். ஏய் இருடி. உங்க அம்மா வரதுக்குள்ள பேசிட்டு கொடு. தேங்க் யூ சித்தி. சித்தி சூப்பர் சித்தி, குட் கேர்ள் நீங்க. இத்தனை ஒண்ணு. ஐயோ சித்தி டென்ஷனே ஆகாதீங்க, அதெல்லாம் எங்க அக்கா வந்துருவா. உங்க அம்மா வரதுக்குள்ள வந்துருவாளா? அதெல்லாம் வந்துருவா சித்தி, நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்க? ரிலாக்ஸ். உங்க அம்மாவை நினைச்சதாட பயமா இருக்கு எனக்கு. அதெல்லாம் பயப்படாதீங்க சித்தி. உங்களுக்கு நான் இன்னொரு கதை ஒன்று சொல்கிறேன் சித்தி. எனக்கும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது சித்தி. நானும் ஒரு பொண்ணும் 3 வருஷமாக லவ் பண்ணிருந்தோம். அந்த பொண்ணு என் லைஃப்குள்ளே வந்தோடனே அது ஒரு வேறு லெவல் ஃபீலிங்காக இருந்தது. அவள் என்னைக்கு என் லைஃப் விட்டு போனாலோ அது ஒரு அம்மாவா. சித்தி சித்தி எங்கடா போய் தொலைஞ்ச? ச்சே. ஹலோ 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 கேக்குதா? ஹலோ ஹலோ தியா, தியா நீ தானே? ஆமாண்டா மென்டல். ஏண்டி மறுபடியும் வீட்டு விட்டு வந்துட்டியா? யார் ஃபோன் இது? அதெல்லாம் இல்ல, சித்தியோட ஃபோன். தியா ம் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்டி. இல்லையே, பார்த்தா நான் இல்லாம நீ அங்க ஜாலியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏய் என்ன கலாய்க்கிறியா? கிஷோர், எங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டாங்கடா. மாப்பிள்ளையா? என்னடி குண்டு தூக்கி போடுற? ஆமா, அதுக்குள்ள
எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சிடணும்டா. மறுபடியும் தப்பிக்கிற பிளானா? சரி, முடியலன்னா என்ன பண்ணுவ? இவங்க 10 மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு என் குழந்தைக்கு உன் பேரை வச்சிடுறேன், கிஷோர்னு. எப்படி, நல்லா இருக்குல்ல? ஹலோ, பயப்படாதடா, நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். இப்ப மட்டும் நீ என் பக்கத்துல இருந்து சொல்லியிருந்தேன்னு வெயி, என்ன பண்ணுவ? உன்னை கட்டி பிடிச்சி இனிமேல் இப்படிலாம் பேசின சாவடிச்சிருவேன்னு சொல்லுவேன். அது சரி. கிஷோர் என்ன நிம்மதியா டீ கடையில போய் டீ கூட குடிக்க விட மாட்டாங்கடா. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நீ கிளம்பி சென்னைக்கு வந்துரு. இங்க ஒரு நல்ல டீ கடையை பார்த்து நான் உனக்கு டீ வாங்கி தரேன். வந்துடுறேன். இப்போ என்ன பண்ண போற? நான் எப்பவும் அப்பா மேல ப்ராமிஸ் பண்ணா கண்டிப்பா அவர் என்னை விடுவாரு. ஸோ நான் அதை வச்சு ஏதாவது பிளான் பண்றேன். சரியா? சரி, ஓகே, பார்த்துக்கோ. அப்புறம் கிஷோர், இன்னும் 2 டேஸ்ல நான் அங்க வரதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நான் அங்க வரலனா நீ உடனே கிளம்பி இங்க வந்துரு. கிஷோர், அம்மா தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க. சரி, நீ பாத்திரு. என்ன இனி அடுத்து எப்போ கால் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. அப்புறம் நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சரி. ஏ கிஷோர், கிஷோர், மிஸ் யூடா. மிஸ் யூடி. சரி, வச்சிடுறேன். சித்தி, சாரி சித்தி, அம்மா வேற கால் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தாங்க சித்தி, அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க சித்தி, ப்ளீஸ். சொல்லுக்கா. என்ன உன் நம்பர் பிஸினே வருது? தியா ஏதோ ஃபோன் வச்சிருந்தாளா? இல்லக்கா, அவ குளிச்சிட்டு இருந்தா, நான் தான் பேசிட்டு இருந்தேன். சரி, எங்க வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்புறோம் இப்போ. நீயும் வேணும்னா கிளம்பு, நாங்க வந்துருவோம். சரிக்கா. தேங்க்ஸ் சித்தி. என்னடா தியா ஒரு வழியா பேசிட்டா போல. தியா கால் பண்ணதுக்கு அப்புறம் தான்டா பாதி உயிரே வந்துச்சு. சரி, இப்போ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லையே? ப்ராப்ளம் இருக்கு. வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்கன்னு சொன்னான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க போல. பேரண்ட்ஸ் இன்னும் ஒன்று டார்ச்சர் பண்ணலை. நம்ம பசங்க லைஃப் என்ன ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. கிஷோர் எப்படின்னு தெரியல, நீ அவனை ரொம்ப லவ் பண்ற போல. ஆமா சித்தி, அவன மாதிரி பசங்களாம் கிடைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ கேரிங்கா பார்த்துப்பேன் தெரியுமா? எங்க வீட்டில் சொன்னா அதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நான் சொன்னாலும் உங்க அம்மா கேட்க போறது இல்ல. முடிஞ்சா வீட்டில் கன்வின்ஸ் பண்ண பாரு. தப்பான டெசிஷன் எடுக்க கூடாது. சரி சித்தி. சரி, நான் வரட்டா? சித்தி, ரொம்ப சாரி. பொடி லூசு. மூணு மாசத்துலயே கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. இன்னும் 3 மாசம் தாங்க இருக்கு. மண்டபம் புக் பண்ணணும், சாப்பாட்டுக்கு சொல்லணும், அவளுக்கு புடவை எடுக்கணும், யார் யாருக்கு பத்திரிக்கை வைக்கணும்ன்றதெல்லாம் யோசிக்கும். என்னடி, மறுபடியும் வெளில போறியா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதெல்லாம் நீ ஒண்ணும் பேச வேண்டாம், உள்ள போய் படு. என்னம்மா? இரு, நீ உட்காருமா, உட்கார். சொல்லு. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான்
ஆகாஷை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. அதானே உங்களோட ஆசை. ம் ஆனா அதே மாதிரி எனக்கு என்னோட ஜாபும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. நான் ஆஃபீஸ் போயிட்டு ப்ராப்பரா ஜாப் ரிசைன் பண்ணி 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் வரைக்கும் இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் உன்னை நம்ப முடியாது. நான் அப்பா மேல ப்ராமிஸா சொல்றேன், நீங்க பார்த்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீங்க எனக்கு ஃபோன் கூட தர வேணாம். நான் போறேன். நாளைக்கு நான் ஆபீஸ்ல இருந்தே ஆகணும்ப்பா. பண்ண ஒர்க் எல்லாத்தையும் பாதியிலே விட்டுட்டு வந்திருக்கேன். இப்பவும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நீங்க யாராச்சும் வந்து என் கூட 1 மந்த் இருங்க. என் ஒர்க்கை முடிச்சிட்டு உங்க கூட திரும்ப வந்துடுறேன். அப்புறம் கிஷோர் கிட்ட நீங்களே கால் பண்ணி சொல்லுங்க தியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு. இல்ல, நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ முதல்ல உள்ள போ. இரு இரு அப்- இரு தியா, நீ போயிட்டு வா. என்னங்க இன்னும் 3 மாசம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? அவ ஏன் மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கா, நான் அவளை நம்புறேன். போதுமா? ம் நீ போயிட்டு வாமா. 1 வாரம் கழிச்சு நாங்க அங்க வரோம். ம் ஓகேப்பா. ஹலோ. மாப்பிள்ள சொல்லுங்க. அங்கிள் அங்க மழைலாம் எப்படி இருக்கு? இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பா ஆட்டோக்கு சொல்லிட்டீங்களா? இல்லைம்மா, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. ஹாய் அங்கிள். வாங்க சொல்லுங்க, மாப்பிள்ள. வர சொல்லிருந்தீங்க. அப்பா ஒன்றும் இல்லைம்மா, மாப்பிள்ளையும் சென்னைக்கு தான் போறாராம். நீ அவரோட போயிடு. மாப்பிள்ள, இவளையும் கூட்டு போங்க. இல்லப்பா, நான் என்ன இங்க சொல்றேன்னு பார், அவரோட போறதா இருந்தா போ. இல்ல ஒழுங்கு மரியாதை வீட்டுக்குள்ள போ. போயிட்டு வாமா, ஒன்றும் இல்லை, போ. சரிம்மா, நான் ஆகாஷோடய போறேன். ஆகாஷ் போலாமா? போலாம் தியா, வாங்க. வரேம்மா. மாப்பிள்ள, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன் அங்கிள். ம் தியா போலாமா? போலாம். என்னைய அறையிற பார்த்து.